சார் எங்கள் பொறுப்பு டிஜிபி வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை நியமிக்கணுன்றது. அண்ணா முதலமைச்சர் பொய் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறாங்க. அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலிங்கண்ணா. ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் 86, 87, 88 எந்த பேட்சில் எனக்கு டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டரில் 5 பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும். 5 பேருங்கண்ணா. யூபிஎஸ்சி அந்த 5 பேரை அவங்க பார்த்துட்டு அதில் 3 பேர் சீனியாரிட்டி ஆர்டரில் தமிழக அரசு கொடுப்பாங்க. இவர்கள் அனுப்பக்கூடிய 5 பேரில் யூபிஎஸ்சி 3 பேர் கொடுப்பாங்க. சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து, சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டருங்கிறது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து. அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி, டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த 3ஐயும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த 3ல் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம். ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு 5 பேர் கொடுங்க, 5ல் 3 பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த 5 பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும், விஜிலன்ஸ் செக் பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்க அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்த 3ல் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது. இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி 7வது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது. யூபிஎஸ்சி 8வது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது. இதில் என்னென்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் 3 பேரும் நேர்மையான, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நடுநிலைமையான, சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய, ஆளுமை மிகுந்த, தைரியமான தலைவர்கள். இதால் வெளிப்படையான உண்மைங்கண்ணா. அந்த முதல் 3 பேர் நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்னால் அரசியலாயிரும். நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும். சீனியாரிட்டியில் 1, 2, 3 யாரு. ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, 2 ஜென்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு க்ளீனாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் கரெக்டுங்கண்ணா. இவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி டிஜிபியாக ஒருத்தரை போட்டுட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ரிட்டையர்மெண்ட் கணக்கில் 2 வருஷம் டிஜிபியாக இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. 59 வயசு 8 மாதத்தில் நீங்கள் டிஜிபியாக போட்டுட்டிங்கன்னா அவங்க 4 மாதம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க, 2 வருஷம் பணி புரிவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபஸ்ட் இருக்கிறவர் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார். இப்படியே வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டு செகண்ட் இருக்கிற ரிட்டையர் ஆயிடுவார். அவருக்கு பிடிச்ச அதிகாரி 6வது, 5வது, 7வது இருக்கிறவங்க 5வது வர்ற வரைக்கும் வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க 5வது வந்ததுக்கப்புறம் இது தாத்தா காலத்து டெக்னிக் என்ன, அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை, நான் பேர் சொல்ல விரும்பலைங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் பேர் சொன்னால் அரசியலாகி போயிடும், அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க. அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு? ஒரு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. கேபினெட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். எல்லாமே சிஸ்டம் படி தாங்க வேலை செய்ய முடியும். டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும். டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு. டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேலே பயம் இருக்கும், ஐயோ 2 வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா, நம்ம பல்ல பிடுங்கிடுவார், வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. இந்த பொறுப்பு டிஜிபி இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அவர் எங்கே நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது? அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கன்னா இதில் யாரும் குழப்பம் கிடையாது. நம்பர் 1, 2, 3 ஆஸ் பர் சீனியாரிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.